இந்த காணொளியில் லாஜிக்கல் ரீசனிங் PYQல பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி வந்து பாருங்கள். ப்ளஸ் கமா மைனஸ் கமா இன்டூ மற்றும் டிவிஷன் ஆகிய குறியீடுகளுக்கு பதிலாக முறையே ABC மற்றும் D ஆகிய ஆங்கில எழுத்துக்கள் இடம் மாற்றப்பட்டுள்ளது. 4B 3C 5A 30 D2 என்ற வடிவமைப்பின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா A இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்னா ப்ளஸ் போடணும். A இருந்தால் இங்கே ஃபர்ஸ்ட்ல A ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ Aக்கு வந்து ப்ளஸ் போடுவோம். A இருக்கிற இடத்துல ப்ளஸ் போடணும், B இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும், C இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் போடணும், D இருக்கிற இடத்துல வந்து டிவிஷன் போடுவோம். அப்படி போட்டோம்னா என்ன வேல்யூ வருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4, B இருக்கா, Bக்கு வந்து -3, Cக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் 5, Aக்கு வந்து ப்ளஸ்ஸு 30, Dக்கு வந்து டிவிஷன் அடுத்து 2. ஸோ இது வந்து போர்ட்மாஸ் ரூல் படி எதை வந்து ஃபஸ்ட்டில் சால்வ் பண்ணோன்னா டிவிஷன். அப்போ டிவிஷன் வந்து இந்த 30 டிவிஷன் டிவைடட் பை 2 இதை வந்து எப்படி எழுதுவோம்? 30 டிவைடட் பை 2ன்னு எழுதுவோம். இதை அடிச்சோம்னா 15 வரும். அப்போது போர்ட்மாஸ் படி ப்ராக்கெட்டு ஆஃப் பார்ப்போம். ப்ராக்கெட் ஆஃப் இதில் இல்லை, டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும். அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். 4 - 3 × 5 15 ப்ளஸ் இது ஆல்ரெடி இதை வந்து இங்கே என்னென்னு அடித்து எவ்வளோ எழுதியிருக்கோம்? 15ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து அடிஷனை வந்து பார்க்கணுங்களா? அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 13 வரும். சாரி, இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணோம்னா இது இங்கே மைனஸ் இருக்குங்களா? அப்போ வந்து -15ம் +15ம் போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அப்போ ஆன்சர் 4ன்றது கரெக்டான ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டானது. அடுத்த சம் வந்து பாருங்க. ஆங்கில எழுத்துக்களில் இடது பக்கத்திலிருந்து 6வது எழுத்துக்கும் இடது பக்கத்திலிருந்து 14வது எழுத்துக்கும் நடுவில் உள்ள எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ரெண்டுமே வந்து இடது தானே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 14 அல்லது 15 லெட்டர்ஸ் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிப்போம். ABCDEFGHIJKLMN அடுத்து வந்து O வரும். 15 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கில எழுத்துக்களில் இடது பக்கத்திலிருந்து 6வது எழுத்து. இது வந்து லெஃப்ட்டு, இது இடது பக்கம், இது வந்து ரைட்டு, வலது பக்கம்னு சொல்லுவோம். இப்போ இடது பக்கத்திலிருந்து 6ன்னா 1 2 3 4 5 6, 6வது லெட்டர் இது வருது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இடது பக்கத்திலிருந்து 14வது எழுத்து இருக்கும். இப்போ 6 இதுன்னா 7 8 9 10 11 12 13 14, 14வது எழுத்து இது. எழுத்திற்கும் நடுவில் உள்ள எழுத்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. இது 6th லெட்டரு, இது வந்து 14th லெட்டரு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிடில் லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 போயிட்டு இந்த 3 போயிட்டா நடுவில் என்ன இருக்கு? ஜே என்ற எழுத்து வந்து இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. 13வது பிபனோசி வரிசை எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபனோசி வரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா FN = FN-1 + FN-2. சேம் டைம் வந்து F0க்கு அதனுடைய வேல்யூ 0, F1க்கு அதனுடைய வேல்யூ 1, F2க்கு அதனுடைய வேல்யூ 1 தான். இது எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரெண்டு வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இந்த ஃபார்முலா எப்படியோ இந்த பிபனோசி வரிசை அப்படின்னு கொடுத்தாவே நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியணும். சேம் டைம் இந்த ஃபார்முலாவோட F0னுடைய வேல்யூ 0 அன்னிட்டும் F1னுடைய வேல்யூ 1ன்னு தெரியணும். அடுத்து F2ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே வந்து ஃபார்முலாவில் வந்து 2 இருக்கா? அப்போ இங்கே என்ன வந்து 2 போட்டால் 2 - 2ன்னா F0ன்னு வந்தால் நெகட்டிவ்க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியாது, பாசிட்டிவ்ல தான் தெரியும். அப்போது இங்கே இதுக்கான வேல்யூவை வந்து ஃபார்முலாவில் போடுறோம் பாருங்கள். அப்போ n இங்கே 2 இருக்கு. அப்போ n = 2ன்னு எடுத்துட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா F2 = F n-க்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 - 1 1ன்னு வரும். இங்கே F போட்டு 2 - 2ன்னா 0ன்னு வரும். F1னுடைய வேல்யூ என்ன? 1. F0னுடைய வேல்யூ என்ன? 0. அப்போ F2னுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.
இதே போல் நம்ம எல்லா நம்பருக்குமே கண்டுபிடிக்கலாம். இப்போது அதே வந்து இப்போ F3க்கான வேல்யூ தெரியணும் அப்படின்னா அது போடுறோம் பாருங்கள். F3க்கான வேல்யூ போடணுன்னா என்னுக்கு பதிலாக 3 போடணும். 3 போடுறோம். 3 மைனஸ் இங்கே வந்து F2க்கு வந்து 1ன்னு கண்டுபிடிச்சணுமா, அதை நோட் பண்ணிக்கோங்க. 3 மைனஸ் 1ன்னா F2 ப்ளஸ் 3 மைனஸ் 2ன்னா F1ன்னு வருமா. F2க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் 1, F1க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் 1. அப்போ F3க்கு வந்து 1 + 1 2. அப்போ F3 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இதே போல் நீங்கள் போட்டுகிட்டே போகணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 13வது F13னுடைய வேல்யூ வரிசையை வந்து என்ன நம்பர் வரும்ன்றதை கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது அப்படியே வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டில் 0 வருது, அடுத்து F1க்கு 1, F2க்கு வந்து 1, F3க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 2. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர் வரும், இந்த ரெண்டும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும். அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் வர்றது தான் அடுத்து. அப்போது இது வந்து 0 வந்து 0க்கான வேல்யூ. இது ஃபஸ்ட்டு வந்து 1, செகண்டும் 1, தேர்டுக்கு வந்து 2, ஃபோர்த்துக்கு வந்து 3n வந்திருக்கு. அப்போ ஃபிஃப்த்துக்கு என்னன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 5th டிஜிட்டுக்கு வரும். அப்போ 2 + 3 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ 6த்துக்கு வந்து ஆட் பண்ணோம்னா இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும். 3யும் 5ம் ஆட் பண்ணால் 6த்துக்கானது வரும். அப்போ 8. இது வந்து 6ன்னா F6ன்னு அர்த்தம். 5ன்னா F5னுடைய வேல்யூ 5, F4னுடைய வேல்யூ 3, F3னுடைய வேல்யூ 2, F2னுடைய வேல்யூ F2னுடைய வேல்யூ 1, F1னுடைய வேல்யூ தான் 1. ஸோ இப்போ இப்படி போடணும்னா இப்போ F7க்கு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே எழுதுறேன், இதை எரேஸ் பண்ணிடுறேன். பொறுமையாக கவனிங்க, புரியும். அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ F7க்கான வேல்யூ வந்து தெரியணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற 2 டிஜிட் இதை ரெண்டும் ஆட் பண்ணணுமா. அப்போ வந்து ரெண்டும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 13. அப்போ F8க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை ஆட் பண்ணணும் 21. F9க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை ஆட் பண்ணணும் 34. F10க்கு வந்து இது ரெண்டும் ஆட் பண்ணணும் 55. F11க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ 50, 30, 80, 80, 5 + 4 9. அப்போ 89. F12க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 55ம் 89ம் ஆட் பண்ணணுமா. 14, 1, 14. அப்போது 144. F13 நம்மளுக்கு வந்து 13வது இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ F13 வேல்யூ என்ன, இது ரெண்டு ஆட் பண்ணணும். 144ஓட 89 ஆட் பண்ணோம்னா 9 4 13 1 9 13 1 2. அப்போ F13 வந்து 233. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. Fn = Fn-1 + Fn-2. இதோட இன்னொன்று அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது F0னுடைய வேல்யூ 0, F1னுடைய வேல்யூ 1. இது தெரிஞ்சதுன்னா நம்ம எந்த நம்பர் கேட்டாலும் நம்ம இதை வச்சு போட்டுடலாம், இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். ABCAA BBCC AAA BBB CCC என்ற அமைப்பில் 25வது எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ABC 1 டைம் கொடுத்துருக்காங்க, அடுத்து டபுள் பண்ணியிருக்காங்க, அடுத்து ட்ரிபிள் பண்ணியிருக்காங்க, அடுத்து இங்கே என்ன வரும் 4 டைம்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இது எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ 18th வந்து C இருக்கு. அடுத்து என்ன ஆயிருக்கும், A வந்து 4 டைம் வருமா. அப்போ A வந்து 4 டைமு, B 4 டைமு, C 4 டைம் வரும். இப்போ நம்மளுக்கு 25th லெட்டர் தானே கேட்டிருக்காங்க, இது வந்து 18. அப்போ 19 20 21 22 23 24 25. அப்போ 25 என்ன வருதுன்னா B வருது. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய B வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்து இந்த சம் வந்து பாருங்க 0, 2, 24, 252, 3120, டேஷ். அடுத்து என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இந்த 2க்கும் 24க்கும் 252க்கும் பயங்கர வித்தியாசமா இருக்கா. 0லேருந்து 2க்கு கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுறப்போ அடுத்து 24 வந்து பெரிய கேப்பு. அடுத்து 24லேருந்து 252க்கு பெரிய கேப்பு. அப்போ 252லேருந்து 3120க்கு பெரிய கேப்புன்னா அப்போ வந்து இது ஸ்கொயரோ கியூபோ ஏதோ ஒன்று வந்து சால்வ் பண்ணி தான் இந்த சம்மு வந்திருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்குது ஒன்றுத்துக்கும் அடுத்து வரக்கூடியதுக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கியூப் கொடுத்துருக்காங்களா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணுங்கள். இப்போ இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 0 வருதுங்களா. அப்போ வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் 1 = 0. இங்கே 2 இருக்குங்களா. அப்போது 2 ஸ்கொயர் மைனஸ் 2. 2 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னா 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 2 அதில் கழிச்சோன்னா 2ன்னு வருது. அடுத்து வந்து பாருங்க இது வந்து 24. நான் வந்து 3 கியூப் மைனஸ் 3. ஸோ நான் எதை இங்கே வந்து பண்ணுறேனோ அதையே மைனஸ் பண்ணுறேன். இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 2வை மைனஸ் பண்ணேன். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1னை மைனஸ் பண்ணேன். இப்போ 3 கியூப் வந்து என்ன வரும் 27 மைனஸ் 3 = 24. அடுத்து இந்த ஃபார்மேட் படி அடுத்து என்ன வரும் 4 பவர் 4n வரும். மைனஸ் மறுபடியும் என்ன ஆகும் இந்த பேஸில் இருக்கிறத கழிப்போம் -4. 4 ஸ்கொயர் என்ன 16. 4 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் என்ன 16 × 16 256. அதில் 4 கழிச்சோம் அப்படின்னா 252. அடுத்து என்ன வரும் 5 பவர் 5n வரும். 5 பவர் 5 மைனஸ் 5 போது நம்மளுக்கு வந்து தெரியும் 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 5n நம்ம வந்து இதை பிரிக்கலாம். 5 ஸ்கொயர் 25. 5 ஸ்கொயர் 25. 25 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 625. இந்த 625ஓட இந்த 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 5 25 2 2 5 10 2 12 1 6 30 31. அப்போ 3125. இந்த -5 கழிச்சோன்னா என்ன வரும் 3120 வரும். அடுத்து இந்த ஃபார்மேட் படி அடுத்த எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா 6 பவர் 6 மைனஸ் 6ன்னு எழுதுவோமா. நம்மளுக்கு வந்து அப்போ 6 ஸ்கொயர் இன்ட்டு 6 ஸ்கொயர் இன்ட்டு 6 ஸ்கொயர்ன்னு பிரிக்கலாம். 6 36. இந்த 6 36 இன்ட்டு மறுபடியும் 36. ஃபஸ்ட்டில் இதை வந்து பண்ணுவோம். 6 36 3 3 18 18 3 21 3 18 1 3 3 9 1 10. அப்போ ஸோ இதை வந்து ஆட் பண்ணோம்னா 6 9 2 1ன்னு வரும். இதோட என்ன பண்ணணும் மறுபடியும் இந்த 36 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 36 3 9 54 54 3 57 5 2 6 12 12 5 17 1 1 6 6 1 7 3 6 18 1 9 27 28 2 2 6 7 8 3 6. இதை ஆட் பண்ணோம்னா 15 1. இதை ஆட் பண்ணோம்னா 16. இந்த 1ஐயும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா 16 1. மறுபடியும் இது ஆட் பண்ணோம்னா 16 1 4. அப்போ வந்து 4 6 6 5 6. இந்த -6 இங்கே வரும் -6 கழிச்சோம்னா -6 4 6 6 50. அப்போ வந்து அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்னா 46650ன்றது வரும். அப்போ 46650 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் வந்து இருக்கு. இங்கே இருக்கு பாருங்கள் 46650 வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் கேப் அதிகமாக இருந்தால் ஸ்கொயரு இல்லை கியூப்பில் கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணுங்கள். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். இந்த தொடர்ச்சி எண்களில் 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8 இரண்டு வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? ஸோ ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கணும் 2 இருக்கக்கூடிய எத்தனை இணைகள் எத்தனை பேர் வந்து இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பாருங்க இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் 2 இருக்குங்களா. அப்போ ஒரு பேர் அடுத்து வந்து வராது 8க்கும் 7ம் வராது. அப்போ 4 2க்கு வரும்.
4 2க்கான டிஃப்ரென்ஸ் என்ன 2. அடுத்து வந்து 5 3 5 3க்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. 3 8 எல்லாம் வராது. அப்போ எத்தனை பேர் இருக்குன்னா 1 2 3. அப்போ 3 வந்து இருக்கு 3. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2ன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இங்க 2 இருக்குன்னா அதுக்கு கீழே ஆப்போசிட்ல கீழே இங்க அடியில வந்து என்ன நம்பர் இருக்கும், எதிர்பக்கம்னா அடியில் இருக்கிற நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இது போல் வந்து கியூப் கொடுத்துருக்காங்கன்னா காமனாக ஏதாவது ஒரு நம்பர் 2த்துல இருக்கான்னு பாருங்க. இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஆனால் இங்கே 2ம் வேறு வேறு நம்பருங்களா. ஸோ இங்கே சேம் இங்கே வந்து பாருங்கள் 2 3 இருக்குது. அப்போ 2 3 இருக்குது. ரிமைனிங் வந்து ஒரு நம்பர் மட்டும் வித்தியாசமாக இந்த ஒரு நம்பர் தான் வந்து ஆப்போசிட் நம்பராக வந்து மேக்ஸிமம் இருக்கும். நம்ம வந்து இதை வச்சியே போட்டுடலாம். இந்த 2 பாக்ஸ் வச்சியே 2னுடைய எதிர்பக்கம் என்னன்னு போட்டுடலாம். காமனாக இருக்கக்கூடியது 5ங்களா. அப்போ 5 எடுத்துப்போம். 5 எடுத்துட்டு கிளாக் வைஸில் எழுதணும். கிளாக் வைஸ்ன்னா நம்மளுக்கு கடிகாரம் எப்படி சுற்றும், இப்படி தானே சுற்றும். கடிகார முள் வந்து இப்படி சுத்திட்டு வருமா. ஸோ நம்ம 5 எடுத்ததால 5க்கு அடுத்து கடிகார முள் திசையில் இருக்கிறது என்ன 2. அடுத்து 2க்கு அடுத்து 6ன்னு எழுதணும். அதே போல் இங்கே 5 கடிகார முள் திசையில் இருக்கிறது. 5க்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கு 4. 4க்கு அடுத்து என்ன இருக்கு 3. அப்போ வந்து 2க்கு ஆப்போசிட் நம்பர் 4, 6க்கு ஆப்போசிட் நம்பர் 3. அப்போ 5க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன இருக்குன்னா இதில் மிஸ் ஆகக்கூடிய நம்பர். இப்போ ஒரு கியூப்னா அதுக்கு 6 பக்கங்கள் இருக்குமா. 6 பக்கங்களில் எந்த நம்பர் இதில் மிஸ் ஆகுதுன்னா 1 மிஸ் ஆகுதா. அப்போ 5னுடைய ஆப்போசிட் நம்பர் என்னது 1. ஸோ நம்ம இங்கேயும் இந்த 2 கியூப்லையும் பார்த்தோம் இல்லையா. 2 காமனாக இருக்கும்போது 5க்கு ஆப்போசிட் 1ன்னுட்டு நம்மளுக்கு இங்கே நிறைய அந்த பகடை கொடுத்ததால ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது நம்மளுக்கு கேட்டது என்ன 2ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2ன் எதிர்பக்கம் வந்து 4ன்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7, 12, 19, 24, 43, 91. இப்போ இந்த நம்பர் வந்து பாருங்க. 1 விட்டு ஒரு நம்பர் பாருங்க 7, 9, 43. அடுத்து வந்து 91ன்றது ஒற்றைப்படை எண்களா இருக்கா. சேம் டைம் வந்து இது பாருங்க பிரைம் நம்பராகவும் இருக்கும். இது வந்து டிவைட் பண்ண முடியாது. அடுத்து வந்து பாருங்க 12, 24. அப்போ வந்து 12 2 24. 24 2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 48. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இங்கே ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. 48 தான் வந்து ஆன்சர். ஸோ அவங்க வந்து 1 விட்டு 1 வந்து ஆட் நம்பர்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சம்மை வந்து பாருங்க. DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் D இன் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் F இன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார்? நம்மளுக்கு Fக்கு ரைட் சைடில் யார் வந்து உக்காந்துருக்கான்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டில் எத்தனை பேர் வந்து கொடுத்துருக்காங்க 6 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. DFGHI M. அப்போது 6 பேர் வந்து இருக்காங்க. 6 பேர் வந்து வரிசையாக வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. I மற்றும் M ஆகியோர் மையத்திலும். IM வந்து எங்க இருக்காங்க மையத்தில் இருக்காங்க. ஸோ 6ல் வந்து மையம்னா இந்த 2 வருமா. F மற்றும் D ஆகியோர் முதலிலும். F மற்றும் D வந்து F மற்றும் D ஆகியோர் வந்து முதலிலும் இறுதியாகும். அப்போ முதலில் என்னும்போது முதல்ல இருக்கக்கூடிய F வந்து வரும். இறுதி என்னும்போது அடுத்து கொடுத்திருக்கக்கூடிய D வந்து வரும். லாஸ்ட்ல இருக்காங்க. G என்பவர் D இன் இடது புறத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ G வந்து Dக்கு வந்து இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட் ரைட். அப்போ டிக்கு இடதுபுறம் வந்து G என்ன, அப்போ இடதுபுறம்னா இந்த பக்கம்.
அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அமர்ந்துள்ளார், அப்படியானால் எஃப்இன் வலதுபுறத்தில் எஃப்க்கு இங்க யார் வரும்னு பார்க்கணும். இப்போ வந்து பாருங்க ஐ வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் இங்க. அடுத்து எம்மும் வந்து இங்க கொண்டு வந்துட்டோம். ஜி இங்க இருக்கா, அப்போ ஜியும் கொண்டு வந்துட்டோம். டியும் இங்க கொண்டு வந்துட்டோம். அடுத்து எஃப்ஐயும் இங்க கொண்டு வந்துட்டோம். வேற ரிமைனிங் யார் இருக்கா, எச் வந்து இருக்கா. அப்போ எஃப்இன் வலதுபுறத்தில் யார் இருக்காங்கன்னா எஃப்க்கு வந்து இங்க எஃப் இருக்குன்னா இதுக்கு லெஃப்ட் சைடு என்ன, இது ரைட் சைடு என்ன, இந்த பக்கம். அப்போ ரைட் சைடு யார் இருக்கான்னா எச் வந்து இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. A is equal to 26, SUN sun is equal to 27 எனில் CAT கேட்டினுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ A வந்து 26ன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் Z வந்து 26 வரும், A வந்து ஃபஸ்ட்டு வரும். அப்போது A 26ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ரிவர்ஸில் எழுதி அதனுடைய வேல்யூ எடுத்திருக்காங்களா, அப்போ நீங்கள் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும். அப்போ ABCDEFGHIJ KLMNOPQRSTUVWXYZ. இப்போ A வந்து 26, அப்போது Z வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வரும். இங்கே 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அப்போ A 26ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ SUN சன்னுன்னா எஸ்ஸுக்கு வந்து 8. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுவுக்கு வந்து 6. அடுத்து என் வந்து 13. அப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 10 13 6 19 19ஓட 8 ஆட் பண்ணோம்னா 27. அப்போ கேட்டுக்கு இதே பேஸ் பண்ணி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்கு என்ன வேல்யூங்க 24, ஏக்கு 26, டிக்கு 7. இதை ஆட் பண்ணணும். ஸோ 20 இது ஒரு 20 40 40 4 + 6 50 50 + 7 57. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 57ன்றது கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். இது ஸ்டேட்மெண்ட் கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. A does not B, B does not C என கொடுக்கப்பட்டிருந்தார் பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏவும் பியும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது போல் கொடுத்துருந்தா நம்ம அந்த ஈக்குவேஷன் எப்படி பிரிப்போம்? A does not equal to B, அதே போல் B does not equal to Cன்னு பிரிப்போம். இப்போது ஏலேருந்து பிக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, பியிலேருந்து சிக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து கீழே இருக்கிறதுல வந்து எது வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் டைரெக்டமாக வந்து ஈக்குவல் இல்லைன்றது சொல்லிட்டாங்க, பிக்கும் சிக்கும் வந்து டைரெக்டாக ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பாருங்கள், இது எப்படி பிரிப்போம்? பி வந்து நாட் ஈக்குவல் டு ஏ. ஸோ இங்கே இந்த ஃபஸ்ட் இதில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, அப்போ இது கரெக்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ டஸ் நாட் ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஈக்குவேஷனில் வந்து ஏக்கும் சிக்கும் டைரக்ட் கனெக்ஷன் எதுவுமே சொல்லலை. ஏ எப்படி இருக்கலாம்? டஸ் நாட் ஈக்குவல் சியாவும் இருக்கலாம், ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு சியாவும் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற கேள்வியில் அது தெளிவாக சொல்லலை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ராங்கு. அடுத்து வந்து பாருங்க, ஏ கமா பி கமா சி ஆகியவை வெவ்வேறானவை. இப்போ ஏபி வந்து டிஃப்ரெண்ட்டு, பிசி வந்து டிஃப்ரெண்ட்டு, ஏபிசி எல்லாமே டிஃப்ரெண்ட்டானா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஏசி ஈக்குவலாகவும் இருக்கலாம், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும்னு தெரியாது, கண்டிப்பாக ஏ இஸ் ஈக்குவல் டு சி தான் இருக்கணுன்றதும் தெரியாது. அப்போ செகண்ட் ஒன்றும் தப்பு. அடுத்து வந்து பாருங்கள், அவங்க டஸ் நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அடுத்து சி வந்து ஈக்குவல்னு கொடுத்ததால அதுவும் தப்பு. டி வந்து பாருங்கள், ஏ டஸ் நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஏ இஸ் ஈக்குவல் டு சி. ஏ வந்து சியோட ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போது டி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
2x2, 74, 14p 12, 23l 48, dash n கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் லெட்டரை வந்து கம்பேர் பண்ணுவோம். எக்ஸு டிபிஎல் இது எக்ஸ் வந்து 24th லெட்டருங்களா, டி வந்து 20th வரும், பி வந்து 16, எல் வந்து 12. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா -4 பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ 24லேருந்து நான் -4 பண்ணால் 20, 20லேருந்து 4 கழிச்சா 16, 16லேருந்து 4 கழிச்சா 12, 12லேருந்து 4 கழிச்சா என்ன வரும் 8. அப்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் 8th லெட்டர் என்னன்னா ஹெச். அப்போ ஹெச் வந்து எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்களா. அடுத்து வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். 2ஓட எதை கூட்டினா 7 வரும்னா 5. அப்போது 2ஓட 5 ஆட் பண்ணால் 7, 7ஓட எதை ஆட் பண்ணால் 14 வரும்னா 7 ஆட் பண்ணால் தான் 14 வரும். அடுத்து வந்து பாருங்கள் 14ஓட 23 வந்து வருது. அப்போ எதை ஆட் பண்ணால் 23 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆட் பண்ணால் தான் 23 வரும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒற்றைப்படை எண்களை ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அப்போ 23ஓட அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண் 11 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 34ன்னு வரும். அப்போது 34 ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போது ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போது நம்ம கடைசி ஒன்றும் செக் பண்ணோம். ஒருவேளை 34 இங்கே இல்லாத பட்சத்தில் நம்ம ஆப்ஷன் ஏஎன் இங்கேயே போட்டு போயிடலாம். பிலையும் 34 இருக்கிறதால என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம கடைசியாக இருக்கிற நம்பரையும் வந்து செக் பண்ணணும். அடுத்து இங்கே 2, 4, 12, 48ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போது 2 × 2 4. அடுத்து இந்த 4 இங்கே கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 12. அப்போ 4 3 12, 12 இங்கே போட்டால் 2 3 3க்கு அடுத்து இங்கே என்ன வரும் 4 போடணும். அப்போது 12 4 48. அப்போ இந்த ஃபார்மெட்டில் தான் போயிருக்கு. அப்போது 48 இங்கே 2 3 4 வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும் 5, 8 5 40, 4 4 5 24, 24. அப்போது 240 வருது கரெக்டான ஆன்சர். அப்போ 240 இங்கே வருது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், அடுத்த உறுப்பு கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.5, 0.6, 1.5, 4, 8.9, டேஷ். இப்படி பாயிண்டில் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் இது வந்து கழிச்சு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் 0.6ல் இருந்து 0.5 கழிச்சுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6ல் வந்து 5 போச்சுன்னு என்ன வரும் 0.1 வருங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 1.5 மைனஸ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது, இதில் இருந்து இதை கழிக்கணும் 0.6 கழிச்சுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.9 வருமா. உங்களுக்கு டைரெக்டாக போட்டு தரலைன்னா நீங்கள் இப்படி எழுதி கூட மைனஸ் பண்ணுறன்ட்டு கூட போட்டு பாருங்கள். ஸோ இங்கே புள்ளி இருக்குது 5 கீழே 6 பக்கத்தில் ஒன்று கடை வாங்கினா 15, 15ல் 6 போச்சுன்னா 9, இங்கே ஒன்றும் இல்லை அப்போ 0, அப்போ 0.9. அடுத்து வந்து பாருங்கள் 4 மைனஸ் 1.5, 4 மைனஸ் 1.5ன்னா 4ல் 1 போச்சுன்னா 3, 3ல் வந்து 5 போச்சுன்னா 2.5 வருமா. அடுத்து வந்து பாருங்கள் 8.9 மைனஸ் 4, 8ல் 4 போச்சுன்னா 4, 4ல் வந்து 0.9 போச்சுன்னா 8.94, இந்த 9 அப்படியே வரும். 8ல் 4 போச்சுன்னா 4, அப்போது இது 4.9. இதை பார்க்கும்போது எப்படிங்க இருக்குது, இந்த ஒற்றைப்படை எண்களுடைய ஸ்கொயர் இருக்கா, இது 1 ஸ்கொயர் மாதிரியும் 0.1 ஸ்கொயர், 0.3 ஸ்கொயர், 0.5 ஸ்கொயர், இது வந்து 0.7 ஸ்கொயர் மாதிரி இருக்கா. அப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்து என்ன வரணும் 0.9 ஸ்கொயர்ன்னு வரணும். அப்போது 0.9 ஸ்கொயர்னா அப்போது இங்கே ஏதோ ஒரு நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்கிறப்ப தான் என்ன வரும் 9ன்னு வருமா. இதை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போது எக்ஸ் நம்பர்லேருந்து 8.9 கழிச்சோன்னா தான் என்ன வரும் எனக்கு 9 9 81, 8.1 வருங்களா. இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியங்க, இது தெளிவாக கவனிங்க.
இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சோம்னா செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கழிக்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா 0.1 ஸ்கொயர், 0.3 ஸ்கொயர், 0.5 ஸ்கொயர், 0.7 ஸ்கொயர் அன்னிட்டு அது பேஸ் பண்ணி அடுத்து என்ன வரணும், 0.9 ஸ்கொயர் வரணுமா. 0.9 ஸ்கொயர் வேல்யூ தான் என்னது 8.1. 9981 ஒரு புள்ளியை தள்ளி 9981 8.1. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ரைமிங்கில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதை விட்டுருங்க. 7 0.7 இன்ட்டு 0.7ன்னா 7 49, 2 புள்ளி தள்ளி புள்ளி வச்சா 0.499 வரும். இதை விட்டுருங்க. நான் இதை கொஞ்சம் தப்பாக கைட் பண்ணிட்டேன். இதை மட்டும் பாருங்கள், இந்த கனெக்ஷனை மட்டும் பாருங்கள். இது வந்து 0.1ன்னா 1 ஸ்கொயரு, 0.9ன்னா 3 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு அந்த பேஸ் பண்ணி வருது. அப்போ வந்து அடுத்து வந்து 9981ன்னா 8.1 வருமா. அப்போது 8.1 வந்து இங்கே வரணுன்னா நான் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து 8.9 கழிச்சா தானே இது வரும். அப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டு இதிலேருந்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8.1 8.9 இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 8.9. இப்போ 8 8 16, 0.9 0.1 ஆட் பண்ணோம்னா 1 வரும். அப்போ 17 வருமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17. இந்த டேஷில் வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நீங்கள் எழுதி கூட இங்கே கவுண்ட் பண்ணுங்கள். 8.1 8.9 1 + 9 0 1 இங்கே 17 17.0. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்கள், A, B, C, D, E மற்றும் F ஆகியோர் ஒன்று விட்ட சகோதரர்கள். அவர்களில் எந்த இரு சகோதரர்களும் ஒத்த வயதினர் அல்ல. ஒரே வயசு யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அனைவருக்கும் பிறந்த தினம் சேம். அவர்களில் மிக குறைந்த வயது உடையவர் 17 வயதும் மிக அதிக வயது உடையவர் 22 வயதும் உடையவர். அப்போது கம்மியான வயசு வந்து 17, அதிகமான வயசு வந்து 22. அந்த 22 வயசு இருக்கிறவர் யாருன்னா அன்னிட்டு சொல்லிட்டாங்க. கொஷின் படிக்கும்போதே ஒரு கிளியர் டீட்டெயில் ஏதாவது கிடைச்சா அதை எடுத்து எழுதிடுங்க. எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர். எஃப் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ன்ற ஒருத்தர் வந்து இருக்காரு. இப்போ வந்து மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 6 பேர் கொடுத்துருக்காங்களா. அப்போ வந்து இந்த 17ன்றது ஒரு பர்சன். 1 2 3 4 5 6 அதிகமான வயது இருக்கிறவங்க ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர். அப்போ எஃப் பி வந்து இருக்காங்க, சாரி பிடிக்கு நடுவில் தான் எஃப் ஆனவர் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்க வயசு வந்து சொல்லலை. ஏ என்பவர் பியை விட பெரியவர். அப்போது ஏ என்பவர் வந்து பியை விட பெருசுன்னா அப்போ ஏ வந்து இங்கேயும் இருக்கலாம் அல்லது இங்கேயும் இருக்கலாம். பியை விட பெரியவர், ஆனால் யாருக்கு அடுத்து வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் பியை விட பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சி என்பவர் டியை விட பெரியவர். சி என்பவர் வந்து டியை விட சி வந்து பெரியவர் எனில் கீழ்கண்டவற்றில் எது சாத்தியமில்லைன்னு கேட்குறாங்க. அப்போ இதுவே நம்ம எப்படி எழுதலான்னா, இப்போ வந்து பாருங்கள் ஏ இங்கே வந்துட்டு இதை வந்து இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 வந்து கடைசின்னு தெரிஞ்சிட்டு 22 வயசுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பி வந்து பார்த்திங்கன்னா பி இங்கே ஏஎஃப் டி இங்கே வராது. ஏன்னா ஈக்கு பக்கத்தில் சி வரும். ஸோ இது தப்பாக எழுதுகிறேன். இங்கே பாருங்கள் வந்து கடைசி சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே சி டியை விட சி பெருசு. அப்போ சி அடுத்து டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஃப்க்கு அடுத்து ஏ வரலாம், அடுத்து எஃப் வரலாம், பி வரலாம். பி தான் வந்து 17 வயசு கூட இருக்கலாம். வேறு எப்படி எழுதலான்னா பி எழுதிட்டு இங்கே ஏ பிக்கு அடுத்து வரலாமா, ஏஎஃப் டி சிஇஎன் எழுதலாம். ஸோ இது வந்து 2 இது வரும். ஏன்னா ஏ வந்து யாருக்கு அடுத்தன்னு சொல்லலை, பியை விட பெரியவங்கன்றதை மட்டும் சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், ஏ என்பவர் பியை விட பெரியவர். அப்போ வந்து
இங்கே வரத்துக்கான வாய்ப்புகளும் இது வந்து பியை விட பெரியவர்னா பி பக்கத்தில் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு வந்து நம்ம எழுத போகிறோம். அப்போது ஈக்கு வந்து 22 வயசு அப்படின்னா சிக்கு வந்து எவ்வளோ 21, டிக்கு 20, எஃப்க்கு வந்து 19, ஏக்கு வந்து 18, பிக்கு வந்து 17. பி தான் இருக்கிறவங்களே சின்னது. அப்போ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது சாத்தியமில்லைன்னா ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது டி என்பவரின் வயது 20. ஸோ கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எஃப் என்பவரின் வயது 18. ஸோ நம்ம என்ன சொன்னோம், இந்த ஃபர்ஸ்ட்ல எழுதணும் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் படி எஃப்னுடைய வயது என்ன வரும், இவங்களுக்கு 17, 18, 19, 20, 21, இ வந்து 22. அப்போது இந்த 2 விதமாக எழுதலாமா? அந்த 2 விதமாக எழுதுறதுல எஃப்னுடைய வயது 18ஆகவும் இருக்கலாம். கீழே எழுதியிருக்கோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி பார்த்தா எஃப்னுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா 18. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா எஃப்னுடைய வயது 18. கீழே இருக்கிறபடி பார்த்தோம்னா எஃப்னுடைய 19. அப்போது எஃப் என்பவரின் வயது 18ஆகவும் இருக்கலாம், எஃப் என்பவரின் வயது 19ஆகவும் இருக்கலாம். எஃப் என்பவரின் வயது 20ன்றது கன்ஃபார்மாக கிடையாது, தப்பு. ஏன்னா இந்த 3 இது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். டினுடைய வயசு 20, சினுடைய வயசு 21, ஈனுடைய வயசு 22 அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். அப்போ நம்மளுக்கு சாத்தியம் இல்லாத ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டின்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3, 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எது? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பகடை இருக்கு, இப்படி ஒரு பகடை இருக்கு, அதில் 2 இங்கே மேலே இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. 3 இங்கே இருக்கு, 5 இங்கே இருக்கு, 6 இந்த சைடில் இருக்கு, அந்த பக்கம் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அருகில் வந்து 2க்கு அருகில் வந்து 3 இருக்கு, 6 இங்கே தான் போடணுமான்னு இல்லை, நீங்கள் இந்த பக்கம் கூட போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இந்த 3 எழுதிட்டோம், சைடில் எங்கேயோ ஒரு இடத்துல 6 இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பக்கத்தில் வந்து இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து இங்கே 6 வந்து போடுறேன். எனில் கீழே உறுதியான உண்மை எது? அப்போ 2க்கு நியர்பையில் வந்து 3, 5, 6 இருக்குது. அப்போது ரிமைனிங் வந்து எந்தெந்த நம்பர் மிஸ் ஆகுதுன்னா 4, 1 வந்து மிஸ் ஆகுதுங்களா? அப்போது 4, 1 எங்கே இருக்கலாம்னா, ஒன்று 4 இங்கே இருக்கலாம், இல்லைன்னா கீழே அடியில் 2க்கு ஆப்போசிட்டில் வந்து 4 இருக்கலாம். ஆர் என்ன பண்ணலாம், 2க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்கலாம், இல்லைன்னா இங்கே வந்து 1 இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். இங்கே 1, 4 இருக்கலாம், இல்லைன்னா கீழே ஆப்போசிட்டில் 1, 4 ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்குற டீட்டெயிலை வச்சு எடுத்துடுறோம். இப்போ வந்து ஆப்ஷனை படிங்க. 3க்கு அருகே 6 உள்ளது. நம்ம 6 வந்து இங்கேயும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 6 வந்து இங்கேயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இங்கேயும் வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து 3க்கு அருகே 6 உள்ளது அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் இருக்கலாம். அப்போ வந்து 3க்கு அருகே 6 உள்ளதுன்றது இந்த அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில் படி வந்து பார்த்திங்கன்னா ராங்கு, ஏன்னா கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் 2க்கு அருகே 3 உள்ளது, இல்லை 2க்கு அருகே 6 உள்ளதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 3க்கு அருகே 6 உள்ளதுன்னு கன்ஃபார்மாக தெரியாது, நம்ம ஃப்ளூக்கில் தான் போடுறோம். 6 இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கே இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம், கீழேயும் போட்டுக்கலாம். ஃப்ளூக்கில் தான் வந்து ஒரு கெஸ்டில் தான் வந்து நம்ம போடுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது, அவங்க உண்மை என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், 1க்கு அருகே 4 உள்ளது. இப்போ கண்டிப்பாக வந்து இது கரெக்டு. ஏன்னா 1 இங்கிருந்தா 4 வந்து இந்த சைடு வந்துருமா? அப்போ அது ரெண்டும் கண்டிப்பாக அருகில் தானே இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு தெரியாது, அந்த சைடு இருக்கிறது தெரியாது. இப்போ பேஸ்மெண்ட்டில் 1 இருக்குது அப்படின்னா 2 தவிர மீதி எல்லா நம்பருமே அந்த 1னுடைய நியர்பை நம்பர் தானே இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் நம்பரை தவிர மீதி எல்லா நம்பரும் வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அதுக்கு அருகில் தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் படி ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. 1க்கு அருகே 4 உள்ளது. அடுத்து வந்து பாருங்க, 2க்கு அருகே 4 உள்ளது. 2க்கு அருகே தான் இருக்கணும்ன்ட்டு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. மேபி இங்கே 4 இருக்கலாம், இல்லைன்னா கீழே பேஸ்மெண்ட்லையும் இருக்கலாம். கன்ஃபார்மாக தெரியாதுன்றதால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து வந்து பாருங்க, 2க்கு அருகே 1 உள்ளது. 1ம் அப்படிதான், நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? தெரியாது. 1 வந்து இங்கேயும் இருக்கலாம், 1 வந்து இங்கேயும் இருக்கலாம், பக்கத்துலேயும் இருக்கலாம், இல்லை ஆப்போசிட்டில் அடியிலையும் இருக்கலாம். அப்போ வந்து டியும் வந்து தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள். பின்னர் அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 5 பொண்ணுங்க வந்து இருக்காங்க, அவங்க ஒரு வரிசையில் அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 பேர் வந்து இருக்காங்க. நம்மளுக்கு வந்து கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மோனிகா வரிசையில் நடுவில், மோனிகா வந்து வரிசையின் நடுவில் இருக்கிறா. ஆனால் நம்மளுக்கு கேட்டது என்னன்னா, அனுராதா பின் வருவனவற்றில் யாருக்கு அருகில். அனுராதா தான் இப்போ முக்கியமான கேரக்டர். அனுராதா பற்றி தான் நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட்லவே வந்து மோனிகா வந்து நடுவில் இருக்கான்னு சொல்லிட்டாங்களா. அப்போ மோனிகா வந்து இங்கே நடுவில் இருக்கா. 5 பேருக்குன்னா சென்டர்னா 3rd பர்சனாக வந்து இருக்கா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மேலே இருந்து பாருங்க, ரோசி என்பவர், ரோசி வந்து பார்த்தீங்கன்னா ரோசி வந்து சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரோசி வந்து சிவா அபி என்ற பக்கத்தில் வந்து இல்லை. அனுராதா வந்து பார்த்தீங்கன்னா அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. அனுராதா வந்து யாருக்கு பக்கத்தில் இருக்க மாட்டா, சிவநந்தினிக்கு பக்கத்தில் வந்து இருக்க மாட்டா. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார். ரோசி வந்து எங்க இருக்கிறான்னா மோனிகாவுக்கு அருகில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மோனிகா இங்க இருக்கா, அப்போ ரோசி எங்க வரலாம்னா இங்க வரலாம். இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்போ ரோசி இங்கேயும் இருக்கலாம், இல்லைன்னா இங்கேயும் இருக்கலாம். அதுக்கு இன்னொரு இடத்துல வந்து எழுதிக்கோங்க, அப்போ தான் கிளாரிட்டி இருக்கும். அப்போ அனதர் ஒரு 5 கோடை வந்து போட்டு 5% வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா இருக்கா. இந்த இதில் ரோசி வந்து லெஃப்ட் சைடில் உக்காந்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ரோசி வந்து ரைட் சைடில், ஏன்னா அவங்க வந்து சொல்லலை இடதுபுறம் உக்காந்துருக்காங்க வலதுபுறம் உக்காந்துருக்காங்கலாம் சொல்லலை. ஸோ அதனால் 2 பாசிபிள் ஆனதை எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பாருங்க, மோனிகா வரிசையில் நடுவில், பின்னர் அனுராதா பின்வருவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறான்னா, அனுராதா வந்து ரோசி வந்து யார் பக்கத்துல இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க, சிவா அபி பக்கத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ ரோசி இங்க இருந்தா இந்த டயக்ராம்ல சிவா அபி எங்க வருவாங்க, இங்க வருவாங்க. சிவநந்தினி அபி வந்து இங்கே வருவாங்க, இல்லைன்னா அபி இங்கே வரலாம், சிவநந்தினி இங்கே வரலாம். ஆனால் கண்டிப்பாக எங்கே வரமாட்டாங்க, இவங்க 2 பேரும் இங்கே வரமாட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கிற அனுராதா எங்கே வருவா, இங்கே தான் வருவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட பாசிபிள் இதுபடி இங்கே போட்டிருக்கோம். அடுத்து இங்கே வாங்க, இங்கேயும் என்னது, ரோசி பக்கத்தில் யார் வரமாட்டா, சிவநந்தினியும் அபியும் வரமாட்டா. அப்போது சிவநந்தினி இங்கே வருவா, அபி இங்கே வருவா, இல்லைன்னா அபி இங்கே இருக்கலாம், சிவநந்தினி இங்கே இருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டா செகண்டா என்றதெல்லாம் கொடுக்கல. அப்போ இவங்க 2 பேர் இங்கே வந்துட்டா அனுராதா எங்கே இருப்பான்னா ரோசிக்கு பக்கத்தில் இருப்பா. நம்மளுக்கு அனுராதா பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதனால் இவங்க சிவநந்தினி அபி எங்கே இருக்காங்கன்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட தேவையில்லை நம்ம. ஏன்னா அனுராதா வந்து யாருக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னா 2 பாசிபிள் டயக்ராமில் யாருக்கு பக்கத்தில் இருக்காங்க, ரோசிக்கு பக்கத்தில் தான் வந்து அனுராதா வந்து இருக்காங்க.
அப்போ ஆன்சர் வந்து ரோசி. அனுராதா யார் பக்கத்தில் இருக்காங்கன்னா ரோசி பக்கத்தில் வந்து இருக்காங்க. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, கொடுக்கப்பட்டவற்றுள் தொடர்பில்லாத எழுத்தை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாருங்க சி பி ஏ அப்போ ரிவர்ஸில் போகுதுங்களா, டிசெண்டிங் ஆர்டரில் போகுதுங்களா, அப்போ இங்கே என்ன வரணும், இசெட்டு வரணும். அப்போ இதுதான் வந்து தொடர்பில்லாத எழுத்து, ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே இதாகிட்டு. வேணுமென்னா நீங்கள் அடுத்து செக்கும் பண்ணிக்கோங்க. ஜி வந்து 7, எஃப் வந்து 6, இ வந்து 5, டி வந்து 4. இதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கே வந்து 11, ஜே வந்து 10, ஐ வந்து 9. அடுத்து என்ன வரணும், 8. 8ன்னா இங்கே என்ன வரணும், கேக்கு பதிலாக இங்கே கேக்கு பதிலாக எச் வரணும். அப்போ இதுதான் வந்து தொடர்பில்லாத ஒன்று, ஆப்ஷன் டி. ஃபுல்லாலாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே அது தெரிஞ்சிட்டேன்னா அதுதான் தப்புன்னு போட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் குயிக்காக வந்து செக் பண்ணிவிட்டு கூட எல்லா லெட்டர்ஸும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், A1 B4 C9 D16 Z676 என எழுதும் போது P மற்றும் Qவால் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி ஏக்கு வந்து 1 ஸ்கொயர், பிக்கு வந்து 2 ஸ்கொயர், பி வந்து செகண்ட் பொசிஷனா, அப்போ 2 ஸ்கொயர்னா 4, சி வந்து தேர்ட் பொசிஷன், 3 ஸ்கொயர்னா 9, டி வந்து ஃபோர்த் பொசிஷன், அப்போ 4 ஸ்கொயர்னா 16. அதுபோல் இசட் வந்து 26 ஸ்கொயர் பண்ணோம்னா 676 வந்து வரும். அப்படி பி மற்றும் கியூவால் தொடரப்படும், பிக்கும் கியூவுக்கும் வந்து பி வந்து 16வது இடம், அப்போ 16 ஸ்கொயர் ப்ளஸ் கியூ வந்து பார்த்தீங்கன்னா 17, அப்போ 17 ஸ்கொயருடைய மொத்த மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்போ 16 256, 17 289. இதை ஆட் பண்ணோம்னா 15 1 14 1 5. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 545 தான் ஆன்சர். ஆனால் இங்கே ஆப்ஷனில் வந்து இல்லை, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வரும், 545. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, கீழே 4 கனசதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அந்த கனசதுரங்களை கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து 3 என்ற எண்ணுக்கு எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண் என்ன? ஸோ 3னுடைய ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. விச் நம்பர் இஸ் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு 3? அப்போ 3னுடைய ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும்ன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு 2 டயக்ராம் எடுத்துகிட்டே போட்டுடலாம். இப்போ காமனாக ஏதாவது ஒரு நம்பர் இருக்கிறது இங்கே வந்து பாருங்கள், 1 4 1 4 இருக்குது. அப்போ 5க்கு ஆப்போசிட்டு 2ன்றதை இதில் எடுத்துடலாம். பட் நம்மளுக்கு கேட்டது 3ங்களா. அப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 6 இருக்குது, இங்கேயும் 5 6 இருக்குது. அப்போ ஆப்போசிட் 3க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து 4, 5க்கு ஆப்போசிட் 2, 3க்கு ஆப்போசிட் 4ன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 6க்கு ஆப்போசிட்டு 1 இருக்கும், 1க்கு ஆப்போசிட் 6. அப்போ இது கேட்டுக்கிற கேள்வியை பொறுத்து இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, MAT MAD = 260, HAT HAT = 160 என்றால் SUN சன் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்னுடைய வேல்யூ ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி 13, தப்பாக சொல்லிட்டேன், 13, ஏ வந்து 1, டி வந்து 20. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, இதில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ 2 13 26, அந்த 0 அப்படியே போட்டோம், 260. அதே போல் ஹேட்டுக்கு ஹெச் வந்து 8, ஏ வந்து 1, டி வந்து 20, 2 8 16, 0 வந்து அப்படியே போட்டோம், 160. அதே போல் சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் வந்து 19, யூ வந்து 21, என் வந்து 14. அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இது ஃபஸ்ட்டு இது 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 9 9 1 2 9 18 1 2 3. இப்போ 9 9 3. இதோட வந்து இந்த 14 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 4 9 36, இங்கே 3, 36 3 39 3 3 12 12 3 15, 1 9 9 1 9 9 1 3 3 6 18 1 10 15 1 4 5. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5586.
அப்போது 5586 ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து பாருங்கள், இந்த 3 நம்பர் வந்து தெரியிறப்பவே வந்து நம்ம யூனிட் டிஜிட்டை வந்து செக் பண்ணலாம். 414 1 இன்ட்டு 414 49 36. அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து 6ல் முடியும்னு தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே ரெண்டு நம்பர் வந்து 6ல் இருக்கிறதால அப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், SCD, TEF, UGH, டேஷ், WKL விடுபட்ட இடத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில், டி வந்து 20, யூ வந்து 21, அடுத்து என்ன வரணும் 22ன்னா வி, அடுத்து டபிள்யூ வந்து 23 கொடுத்துருக்காங்க. அப்போ வியில் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அடுத்து வேணுமென்னா பாருங்கள், சி டியை கட் பண்ணிவிட்டு இ, எஃப்பை கட் பண்ணிவிட்டு ஜி, ஹெச்சை கட் பண்ணிவிட்டு என்ன வருங்க ஐ. அடுத்து டிஇயை கட் பண்ணிவிட்டு எஃப், ஜியை கட் பண்ணிட்டு ஹெச் கொடுத்துருக்காங்க, ஐயை கட் பண்ணிவிட்டு ஜே. அப்போது விஐஜே ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட விடுபட்ட எண்ணை பூர்த்தி செய்க. 1/125, 1/25, டேஷ், 1, 5, 25. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5ஆல் மல்டிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 5/125 வருமா. இதை அடித்தோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்க 1/25 வரும். இது மறுபடியும் இது வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அடிச்சோம்னா 1/5 வரும். இதை மறுபடியும் அப்போது இங்கே வந்து என்ன வரும் 1/5. இந்த 1/5 மறுபடியும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 கேன்சல் ஆனால் 1 வரும். இந்த 1ஓட மறுபடியும் 5 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 5 வரும். வரக்கூடிய 5ஓட இன்னொரு 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 25 வரும். ஸோ ஆக மொத்தத்தில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர நம்பரை அடுத்தடுத்து வருது. அப்போ இங்கே அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அடிக்கும்போது தான் 1/25 இந்த நம்பர் வருது. இந்த 1/25ஓட 5 மல்டிப்ளை பண்ணி அடித்தோம்னா 1/5 வருது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், விடுபட்ட உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 2A11, 4D13, 12G17, டேஷ் கொஷின் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே 2, 4, 12 இருக்குது. 2, 2, 4, 4, 3, 12, 12 × 4 48. அப்போ 48 வந்து 3 இடத்துல இருக்குது. அப்போ அடுத்து வந்து செக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 48. ஆப்ஷன் சி வந்து வராதுன்னு தெரிஞ்சுட்டு, அடுத்து ஏ 2 நம்பர் பிசியை விட்டுட்டு டி, இஎஃப்பை விட்டுட்டு ஜி, ஹெச்ஐயை விட்டுட்டு அடுத்து இங்கே என்ன வரணும் ஜேஎன் வரணும். அப்போ ஜேஎன் வரக்கூடியது ஆப்ஷன் பி மட்டும்தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டானது. அடுத்து வந்து பாருங்கள், 11, 23, 17 வந்திருக்கு. அதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். 11, 13, 11ஓட வந்து 2 கூட்டணும்னா 13 வரும். 13ஓட எதை கூட்டணும்னா 17 வரும்னா 4. அப்போ 2 11 + 2 13, 13 + 4 17. அப்போ 17 + 6 வந்து 23. அப்போது 2 நம்பராக கூட்டிகிட்டே போயிருக்காங்க. 2, 4, 6 அடுத்தன்னா 8 அப்படின்ற மாதிரி. அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இது வந்து பாருங்கள், எந்த வார்த்தை மற்றவற்றை சார்ந்தது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளடக்கம், அத்தியாயம், தொகுதி, புத்தகம். இப்போ வந்து ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டு தான் இது. தொகுதி, பொருளடக்கம், அத்தியாயம். புத்தகம்ன்றது எல்லாமே கலந்தது. அப்போ வேறுபட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்ட்ஸு. ஒரு புக்குன்னா அதுக்குள்ளே வரக்கூடிய பார்ட்ஸு. இது வந்து ஒரு பொருளையே குறிக்குது. புத்தகம் முழு புத்தகத்தை குறிக்குது. அப்போ வேறுபட்டது கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், இடதுபுறத்தில் 9வது, வலதுபுறத்திலிருந்து 15வது, இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ கீழே வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. இடதுபுறம் இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இடதுபுறத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க 9th. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வலது புறத்துல இருந்து 15வதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து 9th-ன்னா 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9-ன்னா 7th வருது. அதே போல் 15th ரைட் சைடில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்களா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 12 13 14 15. 15-ன்னா இது வந்துடுது. இரண்டிற்கும் மத்தியில்னா அப்போ மத்தியில் இது ரெண்டுத்துக்குன்னா இந்த பக்கம் 2 அடிச்சிடலாம், இந்த பக்கம் 2 அடித்தா நடுவில் வந்து டாலர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஈஸி தான். அடுத்து இது வந்து பாருங்க டைரக்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 20 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 7 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 அடி தூரம் ஓடிய பிறகு இறுதியாக வலதுபுறம் திரும்பி 5 அடி தூரம் ஓடுகிறது. தற்போது அந்த நாய் எந்த திசை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ அடி அது ஓடுச்சேன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சரில் வந்து அது அடி தூரம் வந்து கொடுக்கல. இருந்தாலும் டயக்ராம் வரைகிறப்போ நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக மட்டும் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில கொஷின்ஸில் வந்து இந்த எவ்வளோ அடி தூரத்தில் இருக்குன்றது கூட கேட்பாங்க. ஆனால் வரையும் போது அதையும் நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக. நம்மளுக்கு டைரெக்ஷன் என்னாவே தெரியும், இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்றது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, இப்படி போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே நிற்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கணும். நிற்கிற மாதிரி இங்கே நிற்கிறோம் அப்படின்னா இப்போ ஈஸ்ட்டை பார்த்து நம்ம நிற்கிறோம்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு தான் வந்து இடதுபுறம், நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் எந்த பக்கம் இருக்கோ அது வலதுபுறம். ஸோ அது வந்து இமேஜின் பண்ணி கரெக்டாக அதை வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டாவே இந்த டாபிக் வந்து ஈஸி தான். ஸோ இப்போ ஒரு நாய் வந்து இருக்குது, நான் இங்கே இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கிறேன். ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி, தெற்கு திசை கீழே தானே இருக்குது, ஸோ 50 அடி தூரம் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இடதுபுறம் வந்து தெரியுது. இப்போ இந்த நாய் எங்கே இருக்குன்னா அதுக்கு இடதுபுறம் வந்து என்ன வரும், இந்த சைடு வருமா, இடதுபுறம் திரும்பி 20 அடி தூரம் வந்து ஓடுது. மீண்டும் வந்து என்ன பண்ணுது இடதுபுறம். இப்போ நம்மளுக்கு இடதுபுறம்னா ஆன்டி கிளாக் வைஸில் போவோம். நிற்கிற இடத்துல இருந்து ஆன்டி கிளாக் வைஸில் வர நம்ம கோடு வரைஞ்சோம்னா இடதுபுறம், கிளாக் வைஸில் வரைஞ்சோம்னா கிளாக் வைஸ்னா இப்படி போகுமா, அப்போ இப்படி வருதுன்னா கிளாக் வைஸ், இப்படி போகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஏதோ ஒன்றாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று நம்ம அங்கே நிற்கிற மாதிரி நம்மளுக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கிளாக் வைஸ் போனால் இடதுபுறம், ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம ரிவர்ஸில் போனால் கிளாக் வைஸில் போனால் வலதுபுறம், ஆன்டி கிளாக் வைஸில் போனால் இடதுபுறம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம் போயிட்டாங்க. அப்புறமா வந்து திரும்பி 20 அடி தூரம் வந்து போகிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இடதுபுறம் திரும்பி 7 அடி தூரம் வந்து வர்றாங்க. ஸோ இடதுபுறம் வந்து திரும்பிட்டாங்க, 7 அடி தூரம் வந்தாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம் வந்து வர்றாங்க. ஸோ 6 அடி தூரம் வந்துட்டாங்க. மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 அடி தூரம், ஸோ வலதுபுறம் வந்து 15 அடி தூரம் வந்து வர்றாங்க. இறுதியாக வலதுபுறம் திரும்பி 5 அடி தூரம், மறுபடியும் ரைட் சைடு திரும்பி வந்து 5 அடி தூரம் வந்து போகிறாங்க. ஸோ 5 அடி தூரம் போயிட்டு இங்கே வந்து இருக்காங்க, ஓடுகிறது. தற்போது அந்த நாய் எந்த திசை நோக்கி, ஸோ இங்கே வந்து நிற்கிறாங்களே, இப்போ அது எந்த திசை நோக்கி பாயுதுன்னா இப்போ இப்படி தானே இருக்காங்க. இப்படி என்ன திசை வந்து இருக்குது, நாய் வந்து இங்கே வந்து இருக்குது. அப்போ ஈஸ்ட் இந்த சைடு இருக்கா, அப்போ கிழக்கு நோக்கி வந்து அந்த நாய் வந்து நிற்கிது. அப்போ ஈஸ்ட்ன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆனது பி வந்து இங்கே இருக்கு, நம்மளுக்கு வந்து மேப்பு தெரியும். இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. இப்போ வந்து வடகிழக்குன்னா அப்போ வடகிழக்கு இங்கே இருக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு. வடமேற்குன்னா இங்க இருக்கு வடமேற்கு. இதை வந்து என்ன சொல்லுவோம்? தென்மேற்குன்னு சொல்லுவோமா? இந்த பகுதியை தென்மேற்குன்னு சொல்லுவோம். இது வந்து தென்கிழக்குன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றாங்க? பி இங்க இருக்கு. பிக்கு வடகிழக்கு திசை என்ன? இங்கேயா? வடகிழக்கு திசை 50 மீட்டர் தூரத்தில் ஏ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்தில் இருப்பின். இப்போ சி இங்க இருக்குன்னா, இப்போ சி வந்து இங்க இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சி இங்க இருக்குன்னா சிக்கு வடமேற்கு திசை என்ன? அப்போ இது வந்து சிக்கு வந்து பி வந்து வடமேற்கு திசை என்ன? இப்படி வரையுமா? சி இங்க இருக்குன்னா சிக்கு வடமேற்கு திசை என்ன? இது. சிக்கு வடகிழக்கு திசை என்ன? இது. சிக்கு வந்து தென்கிழக்கு திசை என்ன? கீழே வரைவோம். அதே சிக்கு வந்து தென்மேற்கு திசை என்ன? இப்படி வரைவோம். ஆனா இப்ப நம்ம கிட்ட கேட்டது என்ன? சிக்கு வடமேற்கு திசையில வந்து 50 மீட்டர் தூரத்துல பி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும். அப்போ ஏ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ சி இருக்கு. ஏக்கு வந்து சி எந்த திசையில இருக்கு? தெற்கு திசை. அதே ஏக்கு மேலே வந்து வடக்கு திசை. ஏக்கு இந்த சைடு கிழக்கு திசை, ஏக்கு இந்த பக்கம் மேற்கு திசை. அப்போ ஏக்கு சி இங்க இருக்குன்னா என்ன திசையில சி ஏக்கு இருக்குன்னா தெற்கு திசையில வந்து இருக்கு. அப்போ ஆன்சர் தெற்கு. சி. நம்மளுக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்? தெற்கு திசை. அடுத்து இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் வீடியோல வந்து பார்ப்போம் இந்த சம்ல இருந்து. தேங்க்யூ.